மக்களே பாருங்க, நான் கீழாக்குமார். என்னன்னா இன்னைக்கு நானே இந்த 1 மணி 1 மணி நேரத்துல இந்த பில்டிங்ல ஏற்றி 700 சம்பளம் வாங்க போறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? எப்படி ப்ரோ 1 மணி நேரத்துல இந்த பில்டிங்ல ஏற்றுவீங்க 1 மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் காலையில ஒரு 10 மணிக்கு இந்த பில்டிங்ல மண் ஏற்ற ஆரம்பிச்சேன். சாக்கில் கொஞ்சம் கொஞ்சமா 10 மணிக்கு ஏற்ற ஆரம்பிச்சு ஒரு 11 மணிக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். நிஜமா தான் மக்களே, நான் ஒன்றும் போய் சொல்ல. ஏன்னா நான் எவ்வளோ பில்டிங்ல ஜெல்லி மண் ஏற்றிருக்கேன். அது போல செஞ்சு எனக்கு பழக்கமாயிடுச்சு மக்களே. அது இல்லாமல் எங்க மேஸ்திரி தான் சொல்லி விட்டு இருந்த வேலையை எனக்கு. தம்பி இது போல இந்த 1 மணி இந்த பில்டிங்ல ஏற்றினா எப்போ வேணாலும் ஏற்றிட்டு 700 சம்பளம் வாங்கிட்டு போயிடுற தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு எங்க மேஸ்திரி. அதுக்காக தான் இன்னைக்கு நானே இந்த கீழே இருக்கிற 1 மணி 10 சாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி தனியா தூக்கிட்டு போய் மொத்தம் 100 சாக்கு ஏற்றி தான் இன்னைக்கு நானே இந்த 1 மணி 1 மணி நேரத்துல ஏற்றி முடிச்சேன் மக்களே. மக்கள் அதெல்லாம் நீங்க நினைக்கலாம், என்ன ப்ரோ நீங்க இவ்வளவு வேகமா வேலை செய்றீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு நேற்று வேலை செய்கிற மக்கள் நான் ஒரு 2-3 வருஷமாவே இந்த ஜெலிமண் ஏற்றுற வேலை செய்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப பழக்கமாயிருக்கும். புதுசாக ஜெலிமண் ஏற்றுற ஆளுங்களுக்கு தான் சோர்வு அடைஞ்சிருவாங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டே இருக்கனால எனக்கு ஒன்றும் தெரியாது மக்களே. அதனால தான் நான் இந்த 1 மணி 1 மணி நேரத்தில் ஏற்றி முடித்தேன் மக்கள். அது இல்லாமல் இந்த பில்டிங்கில் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் கல்லோ இல்லை மண்ணோ செல்லியோ ஏதாவது ஏற்றுனா மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக நான் கம்மியான காசுக்கு எந்த பில்டிங்லேயே இருந்தாலும் ஜெலிமண் ஏற்றி தருவேன் நான். சரியா மக்களே, பாய்.